அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பாகன் உட்பட 2 கோவில் யானை மிதித்திருக்கிறது. அந்த யானையின் பெயர் தெய்வானை. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பாகன் உட்பட 2 பேரை கோவில் யானை தெய்வானை மிதித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தி. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பாகன் உட்பட 2 மிதித்த கோவில் யானை தெய்வானையால் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு சுடலைமணி நம்மோடு இணைந்திருக்கிறார். சுடலைமணி, 2 ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மற்றொருவரினுடைய உடல்நிலை தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது? அந்த யானையினுடைய மனநிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? நிச்சயமா, அதாவது தற்போது திருச்செந்தூரில் கோவில் யானை மிதித்து ஒருவர் பலியான சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில், அதாவது முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு 25 மதிக்கத்தக்க யானை ஒன்று கோயிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் யானைக்கு 25 வயது ஆகிறது. இந்த யானையை பொறுத்தவரை தினமும் இந்த கோயிலை சுற்றி உலா வருவது, முக்கிய திருவிழாக்களில் பொதுமக்களுடன் செய்வது என இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் இன்று மதியம் சுமார் 3:30 மணி அளவில் திருச்செந்தூர் கோயில் யானை கட்டப்பட்டுள்ள பகுதியில் இந்த யானையுடன் இருந்த பாகனையும் அவருடன் இருந்த, அதாவது யானை பாகனின் உறவினரையும் இந்த யானை என்பது திடீரென மிதித்துள்ளது. இதில் தற்போது யானை பாகனின் உறவினரான கலியத்தாவிலையை சேர்ந்த சிசுபாலன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். அதே போல் யானையின் பாகனான உதயகுமாரும் உடல்நிலை மோசமான நிலையில் தற்போது திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து தற்போது காவல்துறையினர் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் அந்த பகுதியில் விசாரணை என்பதை தொடங்கி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஒருவர் பலியான சம்பவம் தான் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த யானை பாகன் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் தான் தற்போது அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் யானை மிதித்தலில் சிசுபாலன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். யானை பாகன் உதயகுமார் படுகாயமடைந்து தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.